அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு பொய் பேசுகிறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன சொல்லுவாங்க, முழு பூசணிக்காயை சோத்தால மறைச்சிட்டாங்க, அந்த கதையானா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உண்மை என்ன தெரியுமா? இதை சொல்கிறோமே, இது எதனால முழு பூசணிக்காயை சோத்தால மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். தெரிஞ்சுக்குங்க, வாங்க போகலாம் உள்ளுக்குள்ள. செய்திக்குள்ள ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அம்மா தான் வெளியில் போய் சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதை வாங்கி கொண்டு வருவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு சோர்ந்து போய் வீட்டிற்குள்ளாக வராங்க. வந்தவங்க சரி இருக்கிறது என்னவோ அதை இன்றைக்கு சமைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். அப்படி முடிவு செய்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமைத்து கொண்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய மகன் வீட்டிற்குள்ளாக வருகிறான். வந்தவன், அம்மா அம்மா எங்க இருக்கீங்க, எங்கம்மா இருக்கீங்க, சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். வா ராஜா வா, நான் இப்பதான் சமைக்கிறேன், இன்னும் ஒன்றும் செய்யலை, காயெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் என்னத்தை சமைக்க சொல்லு பார்க்கலாம் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்டோன்னே, ஏமா எதுவுமே சமைக்கலையாமா, நானும் பசியோட இருக்கேன், என்னதான் செய்திருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. டேய் இப்பதான்டா கண்ணா நான் அடுப்புல ஒலைய வச்சிருக்கேன், அது கொதிச்சிட்டு இருக்கு, காய் எதுவுமே கிடையாதுடா, நீ போயிட்டு வாங்கிட்டு வாரியா என்று அந்த அம்மா கேட்கிறாங்க. சரி கொடுங்கம்மா, நான் போறேன், போய் வாங்கிட்டு வாரேன் என்று அவன் கேட்கிறான். இந்த போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த தாயானவள் பணத்தை கொடுக்கின்றாள். இவன் போறான். போயிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 வீடு தாண்டி இருப்பான். தாண்டின உடனே அங்க ஒரு வீட்டு தோட்டத்தை பார்க்கறான். அந்த தோட்டத்துல என்ன இருந்ததுன்னா பூசணிக்காய் இருந்தது. பூசணிக்காயை போய் உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம பறிச்சு யாரும் இருக்காங்களா, அக்கம் பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து விடலாம் என்று உள்ளுக்குள்ளே அந்த தோட்டத்திற்குள்ளாக போறான். போனவன் நிறைய பூசணிக்காய் வரிசையா குண்டு குண்டா பெருசு பெருசா இருக்கு, ரொம்ப அழகா. அதை பார்த்தவன், இத்தனை காய் இருக்குல்ல, எதுக்காக இங்கேருந்து நம்ம கரியா மார்க்கெட்டுக்கு போய் கரியா வாங்கிட்டு வரணும், இந்த பூசணிக்காயை ஒன்று நம்ம அறுத்து எடுத்துட்டு போய் நம்ம அம்மா கிட்ட கொடுப்போம், அவங்க நல்லா நமக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மகன் அந்த பூசணிக்காயை ஒன்றை எடுத்துக்கொண்டு செல்கின்றான். அந்த தோட்டத்துல 7 பூசணிக்காய் இருந்தது, ஒன்ன எடுத்துட்டு வந்துட்டான். அவங்க அம்மாவும், இவ்வளோ பெரிய பூசணிக்காவா, எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கின அப்படின்லாம் கேட்கல எதுவுமே. அவங்களுக்கு பையன் பசியோட வந்தான், கேட்டான், அவனை அனுப்பினோம், போய் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மலன்னு அந்த பூசணிக்காயை அரிஞ்சாங்க. அரிஞ்சு குழம்புல போட்டு ரொம்ப சுட சுட சூப்பரா சாம்பார் பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த மகனும் அந்த தாயானவளும் மற்றவர்களும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சரி நம்ம இடத்துக்கு போகலாம், நம்ம வேலையை கவனிக்கலாம், இல்லை விளையாட போகலாமா அப்படின்னு அந்த மகன் யோசிச்சு போயிட்டான். இந்த தோட்டத்துல பூசணிக்காயை வச்சு செடியை வளர்த்தாங்களே, கொடியை வளர்த்தார்களே, அந்த வீட்டுல ஒரு அம்மா, அந்த அம்மா தான் அந்த தோட்டத்தையே பராமரிக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாளும் எத்தனை பூசணிக்காய் இருக்கிறது எண்ணி பார்ப்பாங்க. இன்னைக்கு போய் பார்க்கறாங்க, பார்த்தா அங்க 7ல் 1 காணா போச்சு, 6 தான் இருக்கு. சரி, இன்றைக்கே இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், யாரு நம்ம கிட்ட வந்து கேட்காம அந்த பூசணிக்காயை திருடி கொண்டு சென்றது என்று நாம் பார்க்க வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்கலாம், யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படி முடிவு பண்ணாங்க தெரியுமா? அது கிராமத்துல ஒருத்தர் வீட்டுல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா போய் கேட்டு வாங்கி கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படக்கூடியது உண்டு. எதெல்லாம் கொடுக்கல் வாங்கல்? உணவாக இருக்கட்டும், மோரா இருக்கட்டும், இல்ல பருப்பு இல்லை, தீப்பெட்டி இல்லை அப்படின்னு சொன்னா கூட என்ன செய்வாங்க, கொடுத்து வாங்கிப்பாங்க. அதே போல நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம், ஒரு வீட்டுக்கும் நம்ம பையனை கூப்பிட்டு அனுப்பி அவங்க வீட்டுல குழம்பு என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு குழம்பே இல்லை, அதை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பலான்னு சொல்லிட்டு தன் மகனை அழைக்கின்றாள். அழைத்தவள் என்ன செய்கின்றாள், நீ ஒரு வீடா போய் அவங்க வீட்டுல குழம்பு வாங்கிட்டு வா
என்று சொல்லி அனுப்புகின்றாள் அந்த தாயானவள். அந்த மகனும் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறான். அதுல ஒரு வீட்டு குழம்புல மட்டும் என்ன இருந்ததுன்னா பூசணிக்காய் இருந்தது. ஆஹா, நம்ம வீட்டு பூசணிக்காய் இந்த வீட்டுக்கு தான் போயிருக்கு, யார் எடுத்துக்கொண்டு போனார்கள்னு கேட்டுடுவோம் அப்படின்னு அந்த தாயானவள் புறப்பட்டு இந்த வீட்டிற்கு வருகிறாள். வந்து கேட்ட உடனே அந்த மகன் சொன்னேனே, அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? குப்பன். ஏ குப்பா, இங்க வா, இந்த பூசணிக்காய் போட்டு உங்க அம்மா இன்னைக்கு குழம்பு சமைச்சாங்க இல்லையா, இந்த பூசணிக்காய் உனக்கு எங்க கிடைச்சிச்சு என்று கேட்கும்பொழுது அவன் இந்த குப்பன் என்ன செய்யறான், அம்மா நான் தான் அதை திருடிட்டு வந்தேன், எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுக்கு கொடுத்தேன் என்று உண்மையை சொல்லிவிட்டான், பொய்யை சொல்லவில்லை. அவள் என்ன செய்தா தெரியுமா? வீட்டுல மட்டும் இல்ல, அந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் கூட்டி காமிச்சு, ஏன் தோட்டத்துல 7 பூசணிக்காய் இருந்தது, அதுல 1 திருடிட்டு போனவன் இந்த குப்பன் தான், அதோ போறான்பா குப்பன் திருடிட்டு போனவன், பூசணிக்காய் திருடிவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது அந்த தெருவில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தது. அப்ப குப்பன் தெருவில் நடக்கும் போதெல்லாம் பூசணிக்காயை திருடியவன் பூசணிக்காயை திருடியவன் சொல்லிட்டு பேரு வந்துருச்சு. அடையாளம் காட்டுறதுக்கு அப்படிதான் சொல்லுவார்கள். இப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த குப்பன் பெரியவனாகி இருந்த ஒரு நிலையில் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் எங்க இருந்தான்னா வெளியூர்ல இருந்தான். வெளியூர்ல இருந்தவன் கிராமத்துக்கு வரான். வந்த உடனே அந்த தெருவிற்குள் நுழைந்தவுடன் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறார், அதோ பார் பூசணிக்காய் திருடியவனுடைய மகன் போறான், அதோ பார் பூசணிக்காய் திருடியவனுடைய மகன் போறான்னு சொன்ன உடனே இவனுக்கு சுப்பன், குப்பனுடைய மகன் பேரு சுப்பன், அவனுக்கு மனசே கேட்கல. என்னடா அது, நம்ம தெருவுக்குள்ள நுழையும் போதே எல்லாரும் நம்முடைய அப்பாவை திருடியவன் சொல்லிட்டு சொல்லாரே, என்ன திருடி இருப்பாரு, நம்ம அப்படி ஒண்ணும் வளரலையே, நம்ம அப்பா அப்படி வளர்க்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்? தனது அப்பா கிட்ட கேட்கிறான், பாட்டி கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே அவருக்கு சொல்றாங்க, ஆமாப்பா, எப்பயோ நான் சின்ன வயதா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பூசணிக்காயை தொழில் வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க குழம்பு வச்சு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், அன்னைக்கு மாட்டினதுதான் இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, அப்பா இதை மாற்றி காட்டணும்ப்பா, எனக்கு இந்த தெருவுக்குள்ள வரவே முடியலப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, மாறணும்னு சொன்னான். சரிப்பா என்று அங்கே குப்பனும் ஏற்றுக்கொண்டான். சுப்பன் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போன பிறகு கொஞ்ச நாள் ஆனது. குப்பன் என்ன செய்யறான், எல்லாருக்கும் யாரெல்லாம் பசியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லா சமைச்சு உணவை போட்டான், சாப்பாடு போட்டான், சோறு போட்டான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் வாழ்த்திட்டு போனாங்க, அப்பா சோறு போட்ட மகாராஜா நீ நல்லா இருப்ப அப்படின்னு வாழ்த்தினாங்க. அப்படி வாழ்த்தின உடனே முதல்ல என்ன சொல்லி திட்டினாங்க, அதோ போறான் பாரு பூசணிக்காய் திருடியவன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப என்ன தெரியுமா சொல்லி இருந்தாங்க, அங்க பார் சோற்றை போட்டு மறைத்தான், சோற்றை போட்டு மறைத்தான், அவன் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார்கள். இந்த இதுல திரும்பவும் சுப்பன் வரா. வந்தப்ப கேக்குறாங்க, சோற்றை போட்டு மறைத்தான், பூசணிக்காய சோற்றால் மறைத்தான், சோற்றால் மறைத்தான் என்று கூறினார்கள். அப்படின்னா என்ன, செய்த தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டு அவன் என்ன செய்தான், தானம் செய்தான். தான் இனி திருடக்கூடாது, உண்மையா இருக்கணும், பசித்தவங்களுக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படின்னு தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தவறு, தான் செய்த ஒரு தவறை திருத்திக் கொண்டு அந்த தவறை மக்கள் மனதில் இருந்து அகற்றுவதற்காக அன்னதானம் செய்தல் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவன் செய்தான் அல்லவா. ஆகையினால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தான் என்கின்ற அந்த செய்தி எப்படி மாறியது என்று சொன்னால், திருடப்பட்டவன் என்கின்ற அந்த திருட்டுத்தனம் போய் என்ன ஆனது, தானம் செய்தான் என்கின்ற செய்தியால் அது மறைக்கப்பட்டது, மறந்து போகப்பட்டது, வாழ்விலே உயர்த்தப்பட்டான் என்று சொல்லக்கூடியதை அறிகின்றோமே. இதுதான் முழு பூசணிக்காய சோற்றில் மறைத்தான் என்கின்ற கதையாகும். ஆகையினால் அன்பர்களே, நாம் தவறு பல செய்திருப்போம். அந்த தவறுகள் எல்லாம் என்ன செய்யணும், நினைத்து நம்ம திருத்திக் கொண்டு அதை மாற்றி நாமும் மறந்து மற்றவர்களும் மறக்கக்கூடிய நல் வழிகளை மேற்கொள்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.